ஓம் சாந்தி. கர்மாதீத் என்றால் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் புத்தி அதில் மாட்டிக்கொள்ளாது. அதுதான் கர்மாதீத் நிலை. இங்கேதான் இருப்போம், ஆனால் புத்தி மேலே இருக்கும். இப்போது இங்கு அமர்ந்து கூட நம்மால் அங்கே மேலே அமர முடிவதில்லை. ஆனால் எந்த நிலையை நாம் அடைய வேண்டும்? நடந்தாலும் சுற்றினாலும் வேலை செய்தாலும் அங்கே மேலே இருந்து செய்ய வேண்டும். சிலபஸ் முடிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது மற்றும் நேரம் குறைந்து கொண்டே போகிறது. அதனால்தான் பாபா இந்த விதியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் மேலே வந்து அமருங்கள். இதிலிருந்து யாரும் இதை தவறவிடக்கூடாது. ரெடியா, தயாரா செய்வதற்கு? ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் நாம் செய்து கொண்டிருக்கும் வேலையை வெறும் நிறுத்த மட்டும் செய்யக்கூடாது. ஆனால் கூடவே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் சோதனை செய்ய வேண்டும். மேலே எவ்வளவு நேரம் அமர்ந்தேன்? சில நாட்களுக்கு முன் ஒரு ஞாயிறு முரளியில் வந்தது, பயிற்சியை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். மேலே எவ்வளவு நேரம் அமர்ந்தேன்? எப்படி உடற்பயிற்சி செய்கிறோம் இல்லையா? வளைய வேண்டும், வளைந்து காலை தொட வேண்டும். முதல் நாள் தொடவே மாட்டோம், கொஞ்சம் தான் வளைய முடியும். பிறகு சிறிது சிறிதாக பாதங்களை தொடும் அளவு வளைவோம். பிறகு அந்த ட்ரெயினர் சொல்லி தருபவர் சொல்வார், வளைந்து விட்டீர்கள், அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்கள் என்று. முதல் நாள் அரை நிமிடம், பிறகு 1 நிமிடம், இப்படித்தான் நமது பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி முதலில் நாம் மேலே போகாமலே இருந்தோம், பிறகு போக ஆரம்பித்து விட்டோம். இப்போது முயற்சி எதன் மீது செய்ய வேண்டும்? மேலே இருப்பதற்கான நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். 5 வினாடி 10 வினாடி கூட. இதை அதிகரிக்கவில்லை என்றால் தேக உணர்வு முடிவடையாது. இந்த விதி மூலம் ஆத்ம அபிமானி ஆக முடியும். அதனால் பாபா சொல்கிறார், நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே நினைவு செய்தால்தான் ஆத்ம அபிமானி நிலை உருவாகும். நான் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கிறேன் என்று சிலர் நினைக்கிறார்கள். அமிர்த வேளையில் உரையாடல் செய்யக்கூடாது. அந்த சமயம் முடிந்துவிட்டது. ஆரம்ப காலத்து சமயம் அது. உரையாடல் நாம் முழு நாளும் செய்வோம். அமிர்த வேலை எதற்கான நேரம்? அடிக்கடி மேலே போக வேண்டும், பிறகு கீழே விழுந்து விடுவோம், திரும்பவும் மேலே போக வேண்டும், அப்புறம் கீழே விழுவீங்க. இதுக்கு பாபா சொன்னார் இல்லையா, போர் ஆயிடுறீங்க கொஞ்ச நேரத்திலேயே புள்ளி புள்ளின்னு நினைச்சு. ஆனா நிஜமா அப்படி சலிச்சு போறதில்ல. இதை செய்யறதுனாலதான் ஸ்திதி உருவாகுது. அப்போ இன்றையிலிருந்து 3 ஸ்டெப்ஸ் உறுதிப்படுத்துவோம். முதல் ஸ்டெப், நான் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு அப்புறம் வேலைகளை நிறுத்திதான் ஆகணும். அப்போ நமது மனதை இந்த நியமத்துல கட்டி போடணும். நான் நிறுத்தணும், அப்படி இருக்கக்கூடாது, சமைச்சிட்டு இருக்கேன் அதனால நிறுத்த முடியல, இல்ல அப்படி இருக்கக்கூடாது, நிறுத்திதான் ஆகணும். அப்ப முதல் ஸ்டேஜ், மனம் முதலில் நியமத்தில் கட்டுப்படும். 2வது ஸ்டெப்பு, யோகா வரலையா கவலை வேண்டாம், நாம் சில எண்ணங்களை உருவாக்குவோம். முதல் எண்ணம், நான் ஆத்மா. அந்த வார ஞாயிறு முரளியில ஸ்வமான் எடுத்துக்கணும். நேற்று என்ன இருந்தது? ஃபரிஷ்தா. முற்றிலும் நல்லது தானே, ஈஸியா. இப்ப நாளையிலிருந்து அடுத்த ஞாயிறு வரை ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஸ்வமான், நான் ஆத்மா, பாப் சமான், ஃபரிஷ்தா. அப்படி 5 சங்கல்பங்களை உருவாக்குவோம். ஏன்னா யோகா வரல, ஆனா எண்ணங்களை உருவாக்க முடியும். அப்ப முதல்ல நம்ம மனதை மற்ற வேலைகளிலிருந்து நிறுத்த வேண்டும். அடுத்தது மனதின் எண்ணங்களை மாற்றுகிறோம். எப்படி டிராபிக் கண்ட்ரோல் பாட்டோ மியூசிக்கோ வரும்போது செய்யும் வேலையை நிறுத்தி விட்டு யோகா செய்கிறேன், ஆனா மனம் வேலையையே நினைத்து கொண்டிருக்கும். அப்ப முதல் ஸ்டெப் நிறுத்துதல், 2வது ஸ்டெப் அதை மாற்ற வேண்டும். ஆனால் உடனே மாறாது. நான் டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல நினைக்கிறதுக்கு 4-5 சங்கல்பங்களை தயார் செய்து வைக்கணும். எதுவும் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, இந்த எண்ணங்களை சொல்லணும். அப்போது செய்து கொண்டிருந்த வேலையில் செல்லாமல் இருக்கும் இல்லையா புத்தி. 2வது ஸ்டெப், மனம் வந்துடும் இல்லையா, வெறுமனே எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு வேலையை நினைத்து கொண்டிருப்பீர்கள். அப்ப முதல் ஸ்டெப், நான் ஆத்மா ஃபரிஷ்தா. 2வது, நான் ஆத்மா பரந்தாமத்தில் பாபாவுக்கு அருகில். இது 2வது சங்கல்பம். 3வது, பாபாவின் சர்வ சக்திகள் ஆத்மாவாகிய எண்ணம் நிரம்பிவிட்டது. வெறும் எண்ணத்தை நினைக்கிறோம், எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை.
4வது, ஆத்மாவாகிய என்னிடமிருந்து எல்லா சக்திகளும் பாபாவின் கல்ப விருட்சத்தின் ஒவ்வொரு இலைக்கும் போகிறது. 5வது, சிருஷ்டியின் ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்கிறது மேரா பாபா, என்னுடைய பாபா என்று. பாபா சொல்லி இருக்கிறார், ஒரு நேரம் வரும், அப்போது உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லும் என்னுடைய தந்தை என்று. அப்ப நாம் அந்த சமயத்தை வரவேற்க வேண்டும். அப்போது முதல் சங்கல்பம், நான் ஆத்மா ஃபரிஷ்தா. 2வது சங்கல்பம், நான் ஆத்மா பரந்தாமத்தில் பாபாவுக்கு அருகில் சமமாக இருக்கிறேன். 3வது, பாபாவின் சர்வ சக்திகள் ஆத்மாவாகிய என்னுள் நிரம்பிவிட்டது. 4வது, என்னிடமிருந்து பாபாவின் சக்திகள் கல்ப விருட்சத்தின் ஒவ்வொரு இலைக்கும் போய்விட்டது. 5வது, உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடைய தந்தை என்று சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிராபிக் கண்ட்ரோல் ஆரம்பிச்சு வேலையை நிறுத்திட்டு வெறுமனே இந்த எண்ணங்களை சொல்லுங்க. இதை செய்ய முடியும் தானே, ஈஸி தானே. யோகா வருதோ இல்லையோ பிரச்சனை இல்லை, இதை சொல்ல முடியும். இதை சொல்வது கூட யோகா தான். ஏன்னா நான் இந்த உலகத்திலிருந்து தொடர்பை நிறுத்தி விட்டேன். மேலும் எங்க தொடர்பை இணைக்க ஆரம்பித்தோம், மேலே. கொஞ்ச நாள் சும்மா சொல்றத ஆரம்பிங்க. அதுக்கு அர்த்தம் வெறும் எண்ணத்தை உருவாக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா புத்திக்கு அது காட்சி தெரிய வரும். முதலில் 5 வினாடிக்கு தெரியும், அப்புறம் 10 வினாடி, அப்படியே அதிகரிக்கும். அப்புறம் நம்ம 1 நிமிடம் அந்த ஸ்திதியில் இருக்க முடியும். பிறகு அந்த ஸ்திதியை அதிகரித்தோம் அப்படின்னா அடுத்த நாள் அமிர்த வேலை செய்யும் போது தானாகவே மேலே போறது சகஜமாக இருக்கும். மேலும் மேலே நிலைத்திருப்பதும் சகஜமாகும். இந்த பயிற்சியை இப்போது செய்தே ஆக வேண்டும், வேறு எந்த வழியும் இல்லை. ஆனா பாபா அடிக்கடி சொல்றாரு, மேலே வருவதும் போவதும் பயிற்சி செய்யுங்க, ஒருநிலைப்படுத்துங்க. ஆத்ம அபிமானி ஸ்திதியை ஏற்படுத்தவில்லை என்றால், இப்போ நேற்று முன்தினம் உள்ளில வந்தது இல்லையா, தேகபானத்தின் இருளை அழிப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டாம், அது நடக்காது. ஆனா ஆத்ம அபிமானி ஸ்திதியை உருவாக்க பயிற்சி செய்து விட்டோம். இப்ப கடைசியா யாரு தயார் செய்வதற்காக பர்ஃபெக்டா, முற்றிலும் நல்லதுதானே, சகஜம் தானே இதை செய்யறது. எல்லார்கிட்டையும் போன்ல டிராபிக் கண்ட்ரோல் ஆப் இருக்கு, எல்லாரும் அடிக்கும், சரிதானே. செய்து கொண்டு இருக்கோம். வேலையிலிருந்து நிறுத்தி இந்த 5 சங்கல்பங்களை நினைக்கணும். பிறகு அதை பார்ப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி டிராபிக் கண்ட்ரோலுக்கு காத்திருக்க வேண்டியது இருக்காது. நேரத்தை செட் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன, பிறகு வேலையை முடித்த பிறகு, தூங்குவதற்கு முன்னாடி, எழுந்ததுன்னு உடனே இதுதான் நினைக்கணும். மற்றபடி வேற நேரத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க. வீட்டிலிருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி, வீட்டுக்குள்ள வந்ததும், இப்போ யாருக்காவது போன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த 5 சங்கல்பங்களை செய்தா மிகவும் பயனுள்ளதா இருக்கும். பரந்தாமத்தில் அமர்ந்துதான் போன் செய்யணும், இல்லைன்னா ரொம்ப நீளமா போயிட்டே இருக்கும், நேரமும் சக்தியும் விரையாகும். முக்கியமா நாம் யாரிடமாவது பேசுறதுக்கு முன்னாடி பரந்தாமத்தில் அமரும் போது அவர்களையும் அங்கு அழைத்து சொல்றோம், சக்தி கொடுத்து. பிறகு பேசும்போது நமது பேச்சின் சக்தியே முழுவதும் மாறிவிடும். யாரையாவது சந்திப்பதற்கு முன் மேலே செல்கிறோம், பிறகு சந்திக்கிறோம். காய்கறிக்காரரிடம் காய்கறி வாங்கும் முன் மேலே சென்று பிறகு வாங்க வேண்டும். அவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்படும். உங்களை பார்த்து எதிரே இருப்பவருக்கு இப்படிதான் காட்சிகள் தெரிய போகிறது. நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, ஆனா பாபாவை நினைச்சிட்டு இருப்பீங்க, காய்கறி வாங்கிட்டு இருப்பீங்க. பாபாவின் சக்தி அங்கே வரும். அந்த சகோதரர் சொல்வார், யார் நிற்கிறாங்க, இப்படித்தான் இது நடக்கும், இந்த எந்த மந்திரமும் இல்ல, இப்படித்தான் ஆக போகிறது. பரந்தாமத்தின் வைப்ரேஷன் வந்துவிடும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நேரத்தை ஒதுக்கணும். இந்த நேரம் இந்த பயிற்சி செய்வேன், வெறும் டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல மட்டும் செய்யணும் அப்படிங்கிற எல்லைக்குள் இருக்காதீங்க. இந்த பயிற்சிய 30 வினாடிகள் இருந்து 1 நிமிடம் செய்யக்கூடிய பயிற்சி.
எவ்வளவு இதை அதிகரிப்பீங்களோ அந்த அளவு யோகா அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒவ்வொரு சம்ஸ்காரத்தை முடிக்க முயற்சி செய்கிறோமோ அது நடப்பதில்லை. நேற்று நிலையில வந்தது, ஒரு தேகபானத்தின் விஷயத்தை முடித்தால் இன்னொன்று வருது, இரண்டாவது முடித்தால் மூன்றாவது வருது. அதுக்கு பாபா சொல்கிறார், முடிக்க வேண்டாம், சமானத்தில் நிலைத்திருங்க, அந்த சுவிட்சை ஆன் செய்யுங்க, இருள் மறைஞ்சிடும். சகஜம் தானே, ஈஸி தானே. இப்போ செய்தலாம் பெர்ஃபெக்டா. இப்ப இந்த சேவை செய்யணும். இந்த சேவையில் யோகாவும் இருக்கு, தாரணையும் ஆயிடும். மேலே இந்த சேவையில் வைப்ரேஷன் நாலா பக்கமும் பரவுகிறது. இது நாம் செய்ய வேண்டிய சேவை. ஓம் சாந்தி.